நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல ஒரு சிறிய கயிறு ஒரு குடும்பத்தையே எந்த அளவுக்கு கஷ்டத்துக்குள்ளாக்கியது அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். சராசரியாக குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு வந்த ஒரு குடும்பம், அதுல தாய் தந்தை 2 ஆண் குழந்தைகள் அப்படின்னு அவங்க குடும்ப வாழ்க்கை நடந்துட்டு வராங்க. அவங்களுடைய முதல் மகன் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காரு. 2வது பையன் பள்ளிக்கூடத்திற்கு போறவர். இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கல்லூரிக்கு போய்கிட்டு இருந்த அந்த பையனுடைய நடவடிக்கையில ரொம்பவுமே வித்தியாசம் தெரியுது. அந்த பையன் தன்னை அறியாமலேயே பயப்படுவது, இரவுல எல்லாம் தூங்காம புலம்புவது, இரவுல கத்தி எழும்புறது, இந்த மாதிரியான வித்தியாசமான நடவடிக்கைகளை அந்த பையன் கிட்ட அவங்க பாக்குறாங்க. அந்த பையன் கிட்ட அந்த அம்மா அப்பா விசாரிக்கிறாங்க, ஏன் நீ இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கும் பொழுது அந்த பையனுக்கு தூங்கும் பொழுது தூக்கத்துல யாரோ அந்த பையனை கழுத்தை நெரிக்கிற மாதிரியான உணர்வுகள் ஏற்படுது, யாரோ என் கழுத்தை நெரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியே பயப்பட்டு அவன் தினமும் இரவு கத்துறான். அந்த தாய் தகப்பன் அந்த பையனை மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போறாங்க. மந்திரிக்கிற மாதிரியான விஷயங்களுக்கும் அந்த பையனுக்கு செய்றாங்க. எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லாம இரவு அந்த பையனுக்கு ஒரு தற்கொலை எண்ணம் அந்த பையனுக்கு வருது. தான் தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது, யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கு. அதனால அந்த பையனுக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுருச்சு, மனநிலையும் பாதிக்கப்பட்டுருச்சு. அவனுடைய படிப்பு பாதியிலேயே நின்றுச்சு. நிறைய மருத்துவர்களை பார்த்தோம், அதற்கு தீர்வே இல்லை. என்ன காரணம்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. இப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, இதற்கான ஆலோசனைய அவங்க நம்மிடம் கேட்கும் பொழுது இதற்கான பிரச்சனை என்ன, எதற்காக திடீர்னு, அதாவது ஆரோக்கியமாக நல்ல கல்லூரி படிப்பை படிக்கக்கூடிய ஒரு பையன் எதற்காக திடீர்னு இந்த மாதிரியான மனநிலை மாற்றம், உடல்நிலை மாற்றம் அந்த பையனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு சிறிய கயிறு அந்த பையனுடைய வாழ்க்கையவே மாற்றி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த கயிறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த மூடைய கட்ட முடியலங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு கயிறை எடுத்து அந்த மூடையில கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கட்டி எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொருளை அவங்க வீட்டுல வச்சுட்டு அந்த கயிறை அந்த ரூம்லயே வச்சிடுறாங்க. அதாவது அந்த பையன் தங்கி இருக்கிற அந்த படுக்கை அறையிலேயே அந்த கயிறை வச்சிடுறாங்க. இந்த கயிறு எப்படியாப்பட்ட கயிறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கயிறு ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொண்டதற்கு பயன்படுத்திய கயிறு. பொதுவாக தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க பயன்படுத்திய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே எரிச்சிருவாங்க, அதுதான் வழக்கம். ஏன்னா அந்த பொருளுக்கு சக்தி அதிகம். அந்த பொருள் மீண்டும் மீண்டும் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு மற்றவர்களை உயிரை பலி கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால அந்த பொருளை உடனே எரிச்சிருவாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இல்ல, தற்கொலைக்கு முயற்சி செஞ்சா கூட அந்த பொருளை எரிச்சிருவாங்க. இந்த பையன் அது யாரோ ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதை எரிக்காம விட்ட அந்த கயிறை இந்த பையன் தவறுதலாக எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிடுறாங்க. அந்த கயிறை பற்றி அந்த பையனுக்கும் தெரியல, வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியல. இந்த கயிறு தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் தெரிஞ்சதற்கு பிறகு அந்த கயிறை எடுத்து அவங்க எரிச்சதற்கு பிறகு அந்த பையனுடைய உடல்லையும் மனதிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இப்ப ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்காங்க. உங்க உடம்புலயோ அல்லது மனசுலயோ சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய அளவிலான பூஜைகள் பண்ணணும், மிகப்பெரிய பரிகாரங்கள் பண்ணணும்னு இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன செயல்களே அதை சரிப்படுத்துறதுக்கான வழிகளாக இருக்கும். அதற்கு நீங்க இறைவன் மேல நம்பிக்கை வைத்து பயபக்தியோட நீங்க நடந்துகிட்டீங்கனாலே அதற்கான வழிகள் உங்களுக்கு இறைவன் உங்கள் கண் முன்னாடி காட்டுவாரு. நீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில பயப்படாம இறை நம்பிக்கையோட இருந்தீங்கனாலே அதற்கான வழி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம சிவாய.